அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. தத்புர் சாஹிப்னே மகா தேவாதிமி தன்னோ ருத்ர பிரதிஜேது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவுடைய ராசியான மீன ராசி 22/3/2026 முதல் 28/3/2026 வரை மீன ராசிக்கு இந்த வாரம் பலன். குரு பகவான் உங்க ராசியில 4ஆம் இடத்துல அமர்ந்து அமோகமான உங்க ராசி கேந்திரத்துல அமர்ந்து இருக்கிறார். உங்க ராசிக்கு அமர்ந்த கிரகம் சூரியன், சுக்கிரன், சனி. இப்ப ஜென்ம சனியாக இருக்குது. நான் என்ன செய்வது? கவலை வேண்டாம். அதனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை. சூரியன் சுக்கிரன் உங்களுடன் உறுதுணையாக இருப்பதால், அதுவும் சுக்கிரனோட சேர்ந்த சனி, அந்த சுக்கிரன் உங்க ராசியில இருக்கிற வரைக்கும் உங்கள் நன்மையே நடக்கும். அதனால இந்த வாரம் உங்களுக்கு எந்த விதமான அச்சம், பயம் வேண்டாம். இருப்பினும் மருத்துவ செலவு கொஞ்சம் உருவாகும். செவ்வாய், ராகு, புதன் 12ஆம் இடத்துல இருப்பதால் மருத்துவரை அணுக வேண்டும். மருத்துவத்துறையில இருக்கிறவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஆகவே இந்த மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தன்மதிப்பு உண்டாகும். உடல் உபாத்தை இல்லாமல் பார்த்து கொள்ளணும். IPS IAS படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். தொழில் துறையில படிச்சு வரக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தொழில் அமையறதுக்குண்டான மார்க்கத்தை கிடைக்கும். நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த கம்பெனில போய் 2 மாதம் நீங்க உங்க ட்ரைனிங் அனுப்புறோம் சொல்லி காலேஜ் மூலமா கூட உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஆகவே செவ்வாய் உங்களை 12ஆம் இடத்துல இருந்தாலும் சூரியன் உங்க ராசியில இருக்கனால அந்த அனுகிரகம் கிடைக்கும். அப்ப நான் படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஜாப் கிடைக்குது, எனக்கு ஒரு ட்ரைனிங்க்கு உண்டான வழி நம்மளுக்கே கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு தோற்றம் உருவாகும். அதனால் நீங்க தைரியசாலி அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை சந்திர பகவான் 5ஆம் இடத்துல செல்லும் போதும் உருவாகும். 2ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதால் மனதில் இருக்கக்கூடியது உடனே பேசி தீர்த்துருவீங்க. எந்த விதமான சலசலப்பு உங்ககிட்ட இருக்காது. எதுவுமே மறைக்க தெரியாது உங்களுக்கு. வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் நீங்க. அதுவும் சுக்கிரன் சேர்ந்திருப்பதால் வெளிப்படையா பேசி அதனால கூட ஒரு சில பாதகம் நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆகவே வெளிப்படையாக பேசுறதா இருந்தால் அது குடும்பத்திலே பேசிக்கொள்வதே சிறந்தது. வெளிநபர்கிட்ட வெளிப்படையாக பேசினால் அது சற்று பின்காலத்துல கொஞ்சம் பாதகம் உருவாகும். ஆகவே எல்லா தரப்பு மக்களும் நம்மளுக்கு ஒரே மாதிரி அமையாது. ஆகவே நம்ம குடும்ப விஷயம், அந்தரங்க விஷயம் யாருடையும் ஷேர் பண்ணிக்காம ஒப்பீனியன் கேட்காமல் இருப்பது சிறந்தது. எந்த பிரச்சனையா குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த வாரம், இந்த மாதம் வரை நம்ம எக்காரது கொண்டும் வெளிநபர்கிட்ட ஒரு ஆலோசனை வாங்கி கொள்ளக்கூடாது. நம்மளே வச்சு தீர்வுக்கு உண்டான வழி நம்மளே தேடிக்கணும். இல்ல நம்மளே பேசி தீர்க்கணும். கணவன் மனை பிரச்சனை நம்மளே பேசி தீர்த்துக்கணும். 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் 12ல மறைஞ்சிருக்கார். 2ஆம் அதிபதியில கூட அப்ப குடும்பத்துல பிரச்சனை கொடுக்குது, மன வருத்தம் கொடுக்குது, மன கலக்கம் கொடுக்குது, மனக்கசப்பு உருவாகுது. இதுக்கு என்ன தீர்வு? மனைவினாலேயா அல்ல மனைவி கணவனாலேன்னு குறை கண்டுட்டே இருக்கக்கூடாது. பேசி என்னனால என்ன கொஞ்ச நாள் கம்முனு அப்படி சொல்லி சற்று பொறுமையாக என்னங்க என்ன ஆயிட போகுது, நம்ம இவ்வளவு காலம் வாழலையா, அப்ப இறைவனை சார்ந்து இருக்கணும். மீனாட்சி மீனாட்சி அம்பாள நான் மனதார வேண்டிய சொக்கநாதனை வழிபாடு செய்யுங்க. இந்த மீன ராசிக்காரர் அறுமுகமான பலன் கொடுக்கும். மீனராசி நாதன் குரு பகவான் திருச்செந்தூர் ஆண்டவனை, செந்தில் ஆண்டவனை மனதார வேண்டிங்க. திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் பாட்டு நீங்க மனதால வேண்டிக்கணும். தேடி போக போக தெய்வாம்சம் கூடும். அவ கணவன் மனைக்கு உண்டான பிரச்சனை நிவர்த்தி கிடைச்சிடும். அவ எந்த குறையாக இருந்தாலும் அந்த செந்தில் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி நின்று காப்பாத்திட்டு வந்துடுவார். ஆகவே இந்த முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவனை மனதார வேண்டிட்டு வரும்போது சிறந்ததாகவே அமையும். பிள்ளைகளுக்கு உண்டான எதிர்காலம் நல்லா அமையும். உங்க முதியோர்களுக்கு சென்று அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி செய்யுங்க. 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், 2ஆம் அதிபதி கொண்டு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ல மறைவு. அப்ப தகப்பனுக்கும் தகப்பன் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய தாத்தாவும் சற்று உடல் எச்சரிக்கையாக இருக்கணும்.
அவர்களுக்கு செலவு, மருத்துவ செலவு உருவாகக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால பெரியவர்களுக்கும் சேர்த்து நீங்க அழைத்து செல்வது சிறந்தது. இறைவனை சார்ந்து இருப்பது சிறந்தது. அதனால இந்த மீன ராசி அன்பர்கள் தடுமாற்றம் என்று செயலாற்றணும். என்னங்க எதுனாலும் செய்யறோம், நம்மளுக்கு எதுவுமே கூட மாட்டேங்குது, ஒரு புலம்பல் மட்டும் நீங்க விட்டுட்டு நம்ம செய்யறதுலாம் சரியே அப்படிங்கிறது நேர்படையாக, அதாவது வெளிப்படையாகவே நீங்க செயலாற்றினாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் போது சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். என்னதான் கிரக பலன் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சனி பகவான் உள்ள ஜென்ம ராசியிலே சூரியனோடு சேர்ந்திருப்பதால் கவன திசை திருப்பம். ஆகவே விபத்து நடக்காமல் பார்த்துக் கொள்ளணும். அதே மாதிரி பழுதான வாகனம் மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உருவாகும். புதிய வண்டி வாங்கி கொள்ளலாம், இந்த வண்டி ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொல்லி மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். புதிய வாகனம் அமையும். அதே மாதிரி பயணம் மேற்கொள்ளும் போது சற்று ஜாக்கிரதையாக இருந்து வரணும். அது இந்த காலத்தில் நீங்க எக்காரணத்து கொண்டும் கடன் மட்டும் வாங்காமல் இருப்பதே சிறந்தது. 6ஆம் அதிபதி உங்க ராசியிலிருந்து ஆசை தூண்டும். அது இந்த வாண்டி வாங்குறோம், அது இஎம்ஐ போட்டலாம்னு சொல்லினா போடக்கூடாது. ஆகவே சூரிய பகவான் மாறுற வரைக்கும் கடன்ல நீங்க தவிப்பதே நல்லது. அப்ப ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மேல் நீங்க அதுக்குண்டான கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் நீங்க கவனம் செலுத்தலாம். அதுவே கடன் வாங்கக்கூடாது. 6ஆம் அதிபதி கடன் காரன், அது உங்க ராசியில சனியோட சேர்ந்திருக்க. அப்ப அதுல தீராத கடனாக அமர்ந்துடும். அது இந்த வண்டி வாங்கினா சரியில்லை, இஎம்ஐ போட்டு வாங்கினா வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது, அப்ப அந்த வண்டி மாத்திட்டு இன்னொரு வண்டி வாங்கும்போது இன்னொரு இஎம்ஐ போட வேண்டியாச்சு, ஒரு இஎம்ஐ முடியறதுக்கு முன்னாடி ஒரு இஎம்ஐ போட வேண்டியாச்சுங்கிறது பிற்காலத்துல நீங்க கவலைப்படாமல் இருக்கணும். ஆகவே சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருந்து வருவது சிறிதாக. பழுதடைந்த வாகனமாக இருந்தாலும் முறையாக மாற்றிக்கொள்வது சிறந்தது. கடன் வாங்கி கொள்ள வேண்டாம். ஆகவே சற்று கவனமாக இருக்கணும். பயணம் மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்கணும். சனி பகவானை வாரம் தவறாமல் தீபம் ஏற்றி வரணும். சூரிய நமஸ்காரம் செய்து வரணும். சுக்கிர பகவானுக்கு மகாலட்சுமியை பூஜை செய்துட்டு வரும்போது கைமேல் பலம் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க்கை வளம். நன்றி, வணக்கம்.